வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதிரமாமா, கதிரமாமா, ஞானமாமா, வாங்க முள்ள இங்க வா. இந்த வீடியோ பாருங்களேன். சீக்கிரம் வாடா மாமா, வாங்க. டேய், என்னடா இந்த மெராஸ்காரி பண்ண கூத்த பாருங்க. இங்க சாப்பாடு விக்கிறங்கிற பேர்ல போதை பொருள் விக்கிறாங்க. ஏதோ போதை பொருள் கலந்து வியாபாரம் பண்ணிருக்கா. சோஷியல் மீடியால வருது. போலீஸ் எப்படி இழுத்துட்டு போகுதுன்னு பாருங்க. மாமா, இவ பண்ண தப்ப கண்டுபிடிச்சதுக்காக ஒரு பொண்ணு வேற கொலை பண்ணிருக்கா. அக்கா, என்னக்கா ஏதோ பேசிட்டு இருக்குங்க? தெரியலையே. போன பாரு. என்னக்கா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சக்திக்கு போன போடு. சக்திக்கு போன போடு. சாவட்டும். கூட்டிட்டு போங்க சார் அவளை. காலம் ஃபுல்லா வெளியில விடாதீங்க. ஜெயில வச்சு கொண்டுங்க அவளை. ஐயோ பாவம். எடுக்கலக்கா. எடுக்கலையா? வேற யாருக்கு போடுறது? உனக்கு தான் போன பண்ணும். போடு. எடுக்கலையா? ஐயோ, சித்தி, ஜனனி சித்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சித்தி. இவங்க தான் ஏதாச்சும் பண்ணிருக்கணும். இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமா? வாமா, வா. இன்னும் என்னென்ன வேலை பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களா நல்லா இருப்பீங்களா? உன் சித்திய வழி அனுப்பி வச்சிட்டியா? சீ, வாய மூடு. ஏய், யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? என்ன ரொம்ப ஓவரா பேசுற? பல்ல பேத்துருவேன். எங்களை வீட்டை விட்டு ஓட விட்டு, போலீஸை விட்டு விரட்ட விட்டு, நாங்க ஊர் ஊரா போய் சுத்திட்டு வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாரு காரணம்? அதான் அந்த ஒட்டகம் ஒண்ணு இருக்குல்ல, சித்தி சித்தி சித்தின்னு போவிய, அவதான் அதுக்கெல்லாம் காரணம். இது சும்மா ட்ரெய்லர் தான். இன்னும் நிறைய நடக்கும் பாரு. அடி மேல அடி விழும் அவளுக்கு. யோ, என்னையா பண்ணுவ நீ? வெக்கமால உனக்கலாம்? வீட்டு பொம்பளைங்கள மதிக்க தெரியல. அவங்க புத்திசாலித்தனத்தை கூட மதிக்க வேண்டாம். அவங்க சுயமரியாதை கூட மதிக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நிறுத்திரி. முல்ல கதிரியா, இப்ப பார்த்தல்ல எப்படி கதர்னான்னு. ஐயோ, நான் எந்த தப்பு பண்ணலைங்க. நான் தப்பே பண்ணலைங்க. என்ன எங்க புடிச்சிட்டு போறீங்க? என்ன எப்படி இருந்துச்சு? அத வீடியோல பார்க்க வேண்டியதா போயிடுச்சியா? அந்த கண்கொள்ளா காட்சியை மட்டும் நான் வந்து நேர்ல பார்த்திருந்தேன்னு வையேன், சும்மா அப்படியே ரசிச்சிருப்பேன். என்ன ஆட்டம்! யோ யோ, அவளை இப்படி குடும்பப்படுத்தி பாக்குறதுல உனக்கு என்னையா சந்தோஷம்? அதான் எல்லாரும் சேர்ந்து வாய்கிழிய பேசுனீங்கல்ல, இதுல இருந்து தப்பிச்சு வாங்கடி பாப்போம். எப்படி வருவாளுங்க? ஓரமா உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க வேண்டியதான். உன்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? சீ, போங்கடி. நீ வா. அக்கா, என்னக்கா இன்னும் என்னென்னமோ நடக்க போதெல்லாம் சொல்றான். எனக்கு பயந்து வருது. ஏய்,
பயப்படாதப்பா, சக்தி இருக்கான்ல, அவன் பாத்துக்கிறோம். தர்ஷினி, நீ சக்திக்கு மறுபடியும் ஃபோன் போடு. முல்ல அந்த வீடியோ இன்னொரு தடவை போடியா. பார்க்க பார்க்க சலிக்கவே மாட்டேங்குதுடா கண்ணு. இன்னும் 4 தடவை பார்த்து கை தட்டி ரசிப்போம். என் புருஷன் ரொம்ப மோசமான குடிகாரன்க்கா. என் புள்ளைய வளர்க்கணும்னா நான் பாடுபட்டாதான் உண்டுக்கா. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன்க்கா. அக்கா மன்னிச்சிருங்கக்கா. அந்த ஆள் இப்படி வந்து ஏதாவது பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. புள்ளைய பள்ளிக்கூடம் போக விடாம மடக்கி போட்டுட்டு 5000 ரூபாய் கொண்டா, இல்லைன்னா புள்ளைய ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்கக்கா. இப்பவே போலீஸ்ட சொல்லி அடி வாங்க வச்சா உங்களுக்கு நல்லது. என்னால என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன்க்கா. அவன் வார்த்தைக்கு வார்த்தை அங்கே முடிக்க போகிறோம், முடிச்சு விட்ருவோம், ஏற்பாடு பண்ணியிருக்கான், வேற மாதிரி ஆயிடும், அப்படி இப்படின்னு பேசிக்கே இருக்கான். என்னன்னு எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் கவனமாக இருக்கு. தம்பி உள்ள போக கூடாது தம்பி. உங்க ஒய்ஃப் தான் சார். அது இருக்கட்டும் தம்பி, அதுக்காக உள்ள போறதுலாம் அலோவ் பண்ண முடியாது. இங்கே வெயிட் பண்ணுங்க. ஹலோ சக்தி, சக்தி என்னாச்சு சக்தி? ஜனனி எங்கய்யா? அவளை போலீஸ் பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்களே. இவங்க வேற என்னென்னமோ பேசுறாங்க. அண்ணி எனக்கும் எதுவுமே புரியல அண்ணி. ஜட்ஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, என்னையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஸ்பீக்கர்ல போடுங்கக்கா. வாசல்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியே வந்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும். சக்தி, நீ கொற்றவை மேடத்துக்கு போன் போட வேண்டியதானே? ஏதாவது செய்ய முடியுமான்னு கேளுயா. அண்ணி நான் கால் பண்ணி பார்த்துட்டேனே, உங்க ஊர்லயே இல்லையா, போனே எடுக்க மாட்டாங்க. அண்ணி இது எல்லாமே ஏதோ திட்டம் போட்டு நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. திட்டம் தான் சக்தி, திட்டமே தான்.